Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு மார்னிங்லேருந்தே vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே பூஜை எல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரைடே பூஜை வந்து எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நான் 2-3 vlogsல வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக அதை எடுக்கலை. ஸோ மார்னிங் ஃப்ரைடே பூஜா வந்து பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முலாம்பழம் ஜூஸ் போட போகிறேன். இந்த பல்ஜானோ யோகா பிளெண்டரை பற்றி ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டான ரிவ்யூ வீடியோ வந்து ஒன்று நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த ஜூஸரில் வந்து நான் முலாம்பழம் ஜூஸ் போட போகிறேன். மெயினாக இந்த ஜூஸரோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சீட் செப்பரேஷன். விதையுள்ள பழங்கள்லாம் வந்து நம்ம போடும்போது அந்த விதையை வந்து அரைக்காமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி 100% அந்த ஃப்ரூட்டில் உள்ள ஃபைபர் வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஆட்டாங்கல்ல அரைக்கிற மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட்டை எப்படி நம்ம 32 டைம்ஸ் வாயில் போட்டு மெல்லுவோமோ அந்த மாதிரி இது வந்து கிரைண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஜூஸ் போடும்போது அதோட ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வடிகட்டி அந்த மாதிரி தான் நம்ம குடிப்போம். பட் இதில் வந்து நம்ம ஃபில்டரே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நம்ம பழத்தை போட்டு அடித்தோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜார்க்குள்ளேயே இருக்கும். தண்ணி வேணாலும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸோட கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்லோ ஸ்பீட் பிளெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து வைட்டமின் ஏ அண்ட் சி வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். சைலண்ட் ஆப்ரேஷன் தான் அதில் நடக்குது. இம்யூனிட்டி பூஸ்டிங் ஜூஸ் எல்லாமே வந்து நம்ம வித்தின் செகண்ட்ஸில் வந்து போட்டு குடிச்சிடலாம். ஸோ மிஷின் ஆனில் இருக்கும்போதே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் இல்லாமல் அந்த ஜூஸ் மட்டுமே வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து கலெக்ட் ஆயிரும் இந்த ஜாரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் வந்து ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், மஸ்க் மெலன் ஜூஸ், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வந்து விதையுள்ள எல்லா ஜூஸுமே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து நட்ஸோட மில்க் ஷேக்ஸு, ஸ்மூதிஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து ஜாரில் இருக்குது. நமக்கு நல்ல பியூரான முலாம்பழம் ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. நல்லா ஹெல்த்தியான ஜூஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த பிளெண்டர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது வெள்ளை பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், கறி லீஃப் ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாமே வந்து நல்ல உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு ஆப்டான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிளெண்டரை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அந்த vlogல எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. 3 பார்ட்டு தான். ஸோ டக்குன்னு பாட்டம் பார்ட்டை கழட்டிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆதவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி பேன் கேக் தான் வந்து பணியாரம் மாதிரி ஊற்றி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து வாழைப்பழம், நாட்டு சக்கரை, மிக்சர் நட்ஸ் பவுடர், ராகி பவுடர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ராகி பேன் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து நெய்யில் ஊற்றி இந்த மாதிரி சின்ன ஊத்தாப்பம் மாதிரியும் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இல்லைனா வந்து பணியாரக்கல்லையும் வந்து ஊற்றி கொடுக்கலாம். இந்த பணியாரக்கல் வந்து நான் போன vlogல வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். சூர்யா இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் சொன்ன ரேட்டும் வெப்சைட் ரேட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன ரேட்டு வந்து அன்டில் தீபாவளி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் இருக்கும். அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபரோடு வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி அண்ட் ஷிப்பிங் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப்டர் தீபாவளி வாங்குறீங்க அப்படின்னா வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஆஃபரில் இருக்கும்போதே வந்து வாங்கிட்டேன். இரும்பு பணியாரக்கல்லாம் வந்து நம்ம ரொம்ப பழக்கினா தான் வந்து பணியாரம் வரும், நான்ஸ்டிக் மாதிரிலாம் வராது அப்படிம்பாங்க. பட் நான் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு பணியாரம் சுட்டு எடுத்துட்டு அடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்லா உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக்கை விட சூப்பராக வருது. ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பணியாரம் எல்லாமே நல்லா
ஷேப்போட நம்மளுக்கு கல்லில் ஒட்டாமல் நீட்டாக வந்து பணியாரம் வருது. அதே மாதிரி குழியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக ஆழமாக இருக்குது. நான் போன வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸை பற்றி நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிருந்தனால நான் அதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ சூப்பரான ராகி பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே இது ராகி இல்லைனா வந்து சத்து மாவு இல்லைனா கோதுமை மாவு அந்த மாதிரி எந்த மாவில் வேணாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. எங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. ஸோ தேங்காய் சட்னி வந்து எங்கள் அத்தை வந்து அரைச்சி வச்சுட்டாங்க. இன்றைக்கி தேங்காய் சட்னிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடை தோசை. ஸோ அடை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து நல்லா மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடை தோசை மாவு ரெடி பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடை தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயத்தை வந்து வதக்கி இந்த மாதிரி மாவில் கொட்டி கலக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து வெறும் நார்மல் வெள்ளை தோசை மாவுலேயும் வந்து கடுகு, கடலப்பருப்பு, கறி லீஃபு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொட்டி அதை வந்து பணியாரம் சுட்டிங்க அப்படின்னா அது வந்து செட்டிநாடு கார பணியாரம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ப்ளைன் அடை தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெங்காயம் கலக்கி சுட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடை தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். ரொட்டி, அடை தோசை இதெல்லாம் சுடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும். அதே மாதிரி வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கருகிரும், பட் நல்லா வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான அடை தோசை அண்ட் தேங்காய் சட்னி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு, மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு. பொரியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியல் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கடுகு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு வாழைப்பூ வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. க்ளீனிங் மட்டும் நீங்கள் வந்து நாளே வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா குக் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் ரெண்டையுமே நீங்கள் வந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வதக்கணும். வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் செய்யும்போது வந்து தண்ணி வந்து சுத்தமாக சேர்த்திடாதீங்க. ஸோ அந்த ஆவியிலே வந்து வேக வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதுதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் வேஷ் எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆனால் நல்லா அழுக்குப்பட்டு ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குது பாருங்கள், விம் லிக்விட், அந்த மாதிரி அதை வந்து நல்ல ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு 4-5 ட்ராப் விட்டுட்டு நல்லா தண்ணி பிடிச்சிட்டு இதை அப்படியே அதில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். ஸோ ஃப்ளவர் வேஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து உங்களுக்கு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதனால் இப்போயும் வந்து மறுபடியும் வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் அது எவ்வளோ நியூவாக இருக்குது பார்க்குறதுக்குன்ட்டு. சின்ன ஃப்ளவர் வேஷ்லேருந்து பெருசு வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். தொடச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஃப்ளவராக நம்மளால் கரெக்டாக வந்து அழுத்தி துடைக்க முடியாது. அதுக்கு அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த ஃப்ளவரும் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு, அவ்வளோ ப்ரௌனாக இருந்துச்சு. வாஷ் பண்ணோடனே வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஸோ லிவிங் ரூம் டெக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுருப்பேன், கொஞ்சமாக வந்து ரியல் பிளான்ட்ஸும் வச்சுருப்பேன். ஸோ எல்லா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல க்ரீனிஷாக புதுசு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சாய்ச்சி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்க அப்படின்னா எல்லா ஆளுக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதவு தூங்க வச்சுட்டு க்ராசரி ஷாப்பிங்காக போயிருந்தேன். 2 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து பல்காக வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு மணியும் வந்து நிறையா சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து நம்ம அலைய வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே வந்து டக்குன்னு வீட்டிலே இருக்கும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி மல்லித்தூள், ரசத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணுவோம் மிளகாத்தூள்லேருந்து. ஸோ அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஒன்றாவே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 months ஒன்ஸ் நீங்கள் ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஹோல்சேல் ஷாப்பில் போய் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா மணி வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி டைம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளுக்கு அலையிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொருளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ 1/2 kg 1 kg வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 1/2 kg பாட்டிலில் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். கண்டெய்னர்ஸ்லாம் போன விலாக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்த உடனே நம்ம ஈஸியாக வந்து எடுத்து எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அதேமாதிரி ரேராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா உளுத்து போயிடும், ஸோ சீக்கிரம் வந்து பொருள் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஈரக்கை வச்சு எந்த திங்ஸுமே எடுக்கலை அப்படின்னா பொருள் வந்து ஸ்டோர் பண்ணுற அன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி பாட்டிலோட லிட்டு இல்லை சின்ன ஒரு சில்வர் கப்பு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் சாய்ச்சி கொட்டுங்க. எப்போவுமே கையை வந்து உள்ளே விடக்கூடாது. தூள் ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்சஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து மெஷரிங் கப்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பொருளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எல்லா கண்டெய்னருமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த கபோர்டு எல்லாமே வந்து நான் நல்லா ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த க்ளீனிங் ஒர்க்கையும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக வந்து பண்ண வேண்டியதில்லை. அந்த பாட்டிலில் வந்து பனங்கல்கண்டு பவுடர் இருக்குது, பக்கத்தில் வந்து சீரக சம்பா ரைஸு, அதுக்கப்புறம் ராகி பைட்ஸு, இது வந்து சோயா, இதில் வந்து ப்ரௌன் சுகர் அண்டு நாட்டு சக்கரை 2மே இருக்குது. இதில் வந்து பிரியாணி மசாலா, இதில் வந்து கோகோ பவுடர் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து இந்த சைட் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர் இருக்குது. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கெலாம் நம்ம ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரெகுலராக பாலில் கலக்கிறதுக்காக இது பனங்கல்கண்டு பவுடர் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சின்ன கண்டெய்னரில் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் செல்ஃபில் வந்து சுகர் கண்டெய்னர் இதெல்லாம் வைக்கணும். ஸோ இப்போ சுகரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 3 kg 4 kg அந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதுலேயுமே வந்து நீங்கள் கைவிடாமல் ஈரம் படாமல் நல்லா ட்ரையாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து வாங்குற அன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் வந்து இதிலே போட்டுடுறேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து டப்பர்வேரோட மெஷரிங் ஸ்கூப்பு. இப்போ செகண்ட் செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டப்பர்வேர் கண்டெய்னர் தான். ஸோ இதில் வந்து பல்காக ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த கண்டெய்னரில் வந்து கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணணும், அப்பளம், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், ராகி, சர்க்கரை, பாஸ்மதி ரைஸ், இது எல்லாமே வந்து 2 kg கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட் ஸ்டோர் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டது போக மீதம் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி கட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து தீரும்போது மறுபடியும் வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதில் எப்போ நமக்கு தீருதோ இதை எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து ஒரு 2.5 months வரைக்கும் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் தான் வந்து நான் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன். மெயினாக வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருந்தால் போதும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 years முன்னாடி மேக்ஸில் ட்ரெஸ் எடுத்தம்போது இந்த கண்டெய்னர் கொடுத்தாங்க, ஹோம் சென்டர் கண்டெய்னர். ஸோ தாளிக்கிற பொருள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இருக்குது. இதெல்லாம் 1/2 kg வாங்கினாலே வந்து நமக்கு ஒரு 2 months வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு இருக்குது. நம்ம வீட்டில் வந்து எந்தெந்த பொருள் வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற குவாலிட்டியில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்லை. அதனால் வந்து ஒரு 1 month வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு, கடலப்பருப்பு இது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ பாசி பருப்பு இதெல்லாம் வந்து 1 kg அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் வந்து நான் போட்டு வைக்கிறேன். அதே மாதிரி கல்லுப்பு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் எதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவைப்படும், ஆயில் பேக்கெட் அதெல்லாமே வந்து நான் அப்படியே வந்து பேஸ்கெட்டில் போட்டு பேண்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். நடக்கல்ல வாங்கிட்டு வந்தோன்னே எப்போவுமே அந்த ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பர்வேர் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம வந்து சட்னி அரைக்கும் போது இல்லை ஏதாவது கிரேவியில் ஆட் பண்ணும்போது, பொரி வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நடக்கலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து வேணுங்கிறப்ப நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிக்கு ஸ்மெல் வர மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நடக்கலை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுவும் டோரில் வச்சிங்கனாலே போதும், அந்த டெம்பரேச்சரில் இருந்தாலே வந்து இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பக்கம் இருக்க கபோர்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கிடலாம். எல்லாமே வந்து காலின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் இருந்த ஐட்டம்ஸு, சோளம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்டெய்னரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தாளிக்கிற ஐட்டம்லாம் வந்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் போட்டு வச்சோம். அதையும் வந்து எடுத்து இந்த சைடில் வச்சிடலாம். நம்ம அஞ்சரைப்பட்டியில் வந்து தீர இதிலேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து வச்சுட்டு தொடச்சி மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து விரிச்சிருக்கேன். ஏன்னா ரெகுலராக எடுக்கிறதுனால நமக்கு அழுக்காயிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஷீட் வந்து விரிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் அந்த லைனர் வச்சு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து புளி இதெல்லாமே வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அது எப்போவுமே வீட்டில் இருக்கும். வரமிளகாய் தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 weeks முன்னாடி தான் அரைச்சது. அதனால் வந்து அதுவுமே வந்து ஃபில் பண்ணி போட்டு வச்சாச்சு. ஸோ ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெண்டிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. 1 week-ஆகவே நான் போய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து என்னோடய க்ராசரி ஐட்டம் ஷாப்பிங் அண்ட் அரேஞ்சிங் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடு இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இந்த vlogல நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.